பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நீ செய்தி துறல்களாக பார்க்கலாம். கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார். அவர் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஏமூர், வடக்குப்பாளையம், புலியூர், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சிதம்பரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கொடுக்கின்ற இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் கொடுக்கின்ற பரிசு. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுபவர் சந்திரசேகரன் அல்ல, நான் தான் போட்டியிடுகிறேன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற வாகன சோதனைகளில் சுமார் 6,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தலவாடி பகுதியில் நடைபெற்ற சோதனையில் சம்பத் என்பவர் கொண்டு சென்ற 1,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் பெரிய கள்ளிப்பட்டி பகுதியில் அப்துல் மஜீத் என்பவரின் காரில் 2,68,000 ரூபாயும், சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மட்டும் சுமார் 6,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த நங்கூரம் பகுதியில் சிறையிலிருந்து விடுதலையான பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொலை வழக்கில் தொடர்புடைய வினோத் என்பவர் கடந்த வாரம் சிறையிலிருந்து விடுதலையான நிலையில் பழிக்கு பழியாக மர்ம நபர்கள் அவரின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஜவ்வாது மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் வைத்த தீ சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலமளவென பரவியது. இதனால் விலை உயர்ந்த மற்றும் மூலிகை மரங்கள், செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்தது. காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் போராடி வரும் நிலையில் வனப்பகுதிக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திருப்பத்தூரை சேர்ந்த செண்பக பாண்டியன் என்பவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஊத்தங்கரை அடுத்த தண்ணீர் பந்தல் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது பிடிபட்ட பணம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் ஜெய்சங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தாண்டீஸ்வரத்தில் சத்குரு சம்ஹாரமூர்த்தி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் காலை தூக்கி வீசியதில் மாடுபிடி வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ளதால் பரிசுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கும் சன்மானம் கொடுப்பது சரியில்லை என்று திமுகவிற்கு தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள பாட்டக்கரை பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தி ஒழிப்பு போராட்டம் நடத்திவிட்டு ஒருபுறம் இந்தி கற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சியினரை சாடினார். அதேபோல் பகுத்தறிவு என்று சொல்லிவிட்டு நல்ல நேரம் பார்த்துதான் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் என்றும் கனிமொழி எல்லாம் தவறாக பேசி வருவதாகவும் தமிழிசை கூறினார். ரஃபேல் விவகாரத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்றும் அது குறித்து நாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதே மாதிரி பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிவிட்டு நான் கேட்கிறேன், நல்ல நேரம் பார்த்து, எங்களை விட நல்ல நேரம் பார்த்து தான் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. அப்ப நேரடியா சொல்லிட்டு இப்ப நான் நேரடியா கோயிலுக்கு வரேன், மறைமுகமா ஏன் செய்றீங்க அது? அப்போ பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகின்ற ஒன்றை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அவ்வளவு வெட்கமாக இருக்கிறதா? கனிமொழியை எல்லாமே தப்பு தப்பா பேசுறாங்க. நான் கேட்குறேன், அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்னைக்கு தூத்துக்குடியில் இது அல்ல அது இல்லை அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையை பார்த்தா எல்லாமே மத்திய அரசு செய்ய வேண்டிய சில கடமைகள், அது மட்டும் இல்லை திட்டங்கள். மத்திய அரசு நாங்கள் தான் இருக்கிறோம், மறுபடியும் நாங்கள் தான் வரப்போகிறோம். ஆரத்தி எடுக்க வைத்து
அதன் மூலம் சன்மானம் கொடுக்க வைப்பது சரியானது கிடையாது. பெண்கள் இயல்பாக எடுக்க வேண்டும். இது பணம் கொடுப்பதற்காக ஒரு வாய்ப்பாக சில பேரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் காணொலி பிரச்சார விழிப்புணர்வு வாகனத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடக்கும் வரை அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அனைவரும் வாக்குப்பதிவு செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் குடும்ப தகராறு காரணமாக தம்பியை அக்காவை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் தனது கணவருடன் சண்டை போட்டுவிட்டு கனிமொழி தன் தாய் வீட்டிற்கு வந்ததாக தெரிகிறது. பெற்றோர்கள் சமாதானம் பேசி கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என கூறிய நிலையில் இதனை கனிமொழி மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தம்பி சுந்தரபாண்டியன் கனிமொழியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாபெரும் மாட்டு வண்டி எல்லை போட்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், தஞ்சை, திருச்சி, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 46 ஜோடி மாடுகள் பந்தயத்தில் கலந்து கொண்டன. பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கு 2,20,000 ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் கேடயங்கள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் மாநிலங்களவை உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திமுகவிற்கு நீலகிரி தொகுதியில் வேட்பாளர்களே இல்லையா என கேள்வி எழுப்பினார். எதற்காக பெரம்பலூரில் இருந்து ராசா இங்கு நிறுத்தியுள்ளதாக வினவினார். மேலும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார்.